அம்மா கொடியெல்லாம் கொஞ்சம் இறக்குங்க, இல்லைட்டு உங்க முகமே தெரியாது எனக்கு. உங்க முகத்தை பார்க்க தான் வந்திருக்கேன். கொடியேறுங்க, கொடியேறுங்கம்மா. உங்க முகம் பார்க்கணும். நான் உங்க முகத்தை பார்த்தா தான் எனக்கு பேசவே முடியும். உங்க கொடியேறுங்க ஐயா, கொடியேறுங்க, கொடியேறுங்க. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட துணை செயலாளர் அக்கா ஜோன்ஸ் ரூசோ அவர்களே, கல்லல் ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒன்றிய செயலாளர் குன்றக்குடி சுப்பிரமணியன் அவர்களே, காங்கிரஸ் கட்சியின் வட்டார தலைவர் தம்பி இன்ஃபன்ட் அவர்களே, மற்றும் இங்கு கூடியிருக்கும் காங்கிரஸ் கட்சியின் பிரமுகர்களே, குறிப்பாக மற்ற மாவட்டங்களிலிருந்து இங்கு வந்து நமது கட்சிக்காகவும் நமது கூட்டணிக்காகவும் எனக்காகவும் ஒரு 15 நாட்கள் அயராது உழைத்த அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு கூடியிருக்கும் பெரியவர்களே, தாய்மார்களே, என்னுடைய எலெக்ஷன் சென்டிமெண்ட் எப்படின்னாமா, பிள்ளையார் சொல்லி போட்டு பிள்ளையார்பட்டியில் ஆரம்பிப்பேன், அப்புறம் முடிக்கும் போது முருகனுடைய காலடியில் வந்து முடிப்பேன். இதுதான் என்னுடைய சென்டிமெண்ட். அது என்னைக்குமே எப்பவுமே ஒர்க் அவுட் ஆகும். ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி மாண்புமிகு அமைச்சர் மாவட்டத்துடைய மாவட்ட செயலாளர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் அமைச்சர் அண்ணன் KR பெரியகருப்பனோடு பிள்ளையார்பட்டியிலே என்னுடைய முதல் பிரச்சார உரையை துவங்கினேன். ஒரு நாளைக்கு சராசரி ஒரு 40-45 கூட்டம். இன்னைக்கு இப்போ தேதி வந்து 17. பார்த்தீங்கன்னா ஒரு 700 கூட்டத்தில் பேசிட்டேன். ஓரளவுக்கு தொண்டை ஒத்துழைச்சது. இன்னைக்கு முருகனுடைய காலடியில் கடைசி கூட்டமாக இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தை முடிக்க வந்திருக்கிறோம். அங்க நான் முதல் கூட்டத்தில் என்ன பேசினேன்னா, மாண்புமிகு தமிழ்நாட்டு முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய கலைஞர் மகளிர் உரிமை தொகையை பற்றி தான் பேசினேன் ஆரம்பிக்கும் போது. அந்த திட்டத்தை நான் வந்து சொட்டு நீர் பாசனம் போல் இருக்கிறது அப்படின்னு சொன்னேன். ட்ரிப் இரிகேஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஒரு சொட்டும் வேஸ்ட் ஆகாம நேரடியா உங்க அக்கௌண்ட்ல வந்து சேருது. அது எந்த விதமான சேதாரமும் இல்லாமல் உங்க அக்கௌண்ட்ல வந்து சேருது. என்னை பொறுத்த வரைக்கும் அதை விட ஒரு சிறந்த பொருளாதார யுக்தியே கிடையாது. எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க ஏதோ மகளிருக்கு மட்டும் அந்த தொகையை கொடுத்து உதவி செய்யறாங்கன்னு. பொருளாதார ரீதியாக நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்கள் என்றால், நீங்க உங்களுக்கு கொடுக்கிற 1000 ரூபாய் என்பது நீங்க என்ன பண்றீங்க? அந்த 1000 ரூபாய் வச்சுக்கிட்டு உங்க சுத்து வட்டாரத்தில் இருக்கிற கடையில தான் அதை செலவு பண்றீங்க. என்ன பண்ணுவீங்க? மிஞ்சி மிஞ்சி போனா குழந்தைக்கு ஏதாவது வாங்கி கொடுப்பீங்க, ஒரு நாள் வேணா கசாப்பு எடுப்பீங்க, இல்லை உங்களுக்கு வேண்டிய சாமானை போய் எங்கேயா வாங்குவீங்க, இல்லை ஒரு டெய்லர் கடையில் போய் தைப்பீங்க. உங்க சுத்து வட்டார பொருளாதாரம் வளர்வதற்கு என்னை பொறுத்த வரைக்கும் தளபதி மு.க. ஸ்டாலின் தமிழக முதல்வர் அவர்கள் ஒரு சிறந்த யுக்தியை கையில் எடுத்திருக்கிறார். அதற்காக அவரை மனமார்ந்து பாராட்ட வேண்டும். அந்த சொட்டு நீர் பாசனம் போல் உங்களுக்கும் உதவி, குடும்பங்களுக்கும் உதவி, உங்க சுத்து வட்டார பொருளாதாரத்தையும் உதவுகின்ற திட்டம் தொடர்வதற்காக நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் இந்த தொகுதியிலே கை சின்னம் என்று கூறுகிறேன். அந்த திட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி கொச்சைப்படுத்தியது. ஒரு அம்மையார் ஒரு 4 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு கட்சியிலேருந்து, இந்த ஒலிம்பிக்ஸ் மாதிரி 4 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு கட்சியிலேருந்து தாவுவாங்க. தாவி அந்த திட்டத்தை பார்த்து பிச்சை அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு அம்மையார் ரொம்ப துரதிருஷ்டவசமான இந்தியாவுடைய நிதியமைச்சராக இருக்கிறாங்க. அவங்களும் அதை கொச்சைப்படுத்தினாங்க, பிச்சைன்னு கொச்சைப்படுத்தினாங்க. இதை அவங்க கொச்சைப்படுத்துறவங்க தனிப்பட்ட முறையில் அவங்களை விமர்சனம் செய்ய விரும்பல. ஆனா அவங்க சார்ந்து இருக்கும் இயக்கத்துடைய மனப்பான்மை என்ன என்று இதுல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அவங்க சார்ந்து இருக்கும் இயக்கம் பாரதிய ஜனதா கட்சி. அம்மா 1/2 மணி நேரம் தான். பாரதிய ஜனதா கட்சி, பாரதிய ஜனதா கட்சியுடைய சமுதாய பார்வை எப்படி இருக்கிறது என்பது உங்களுக்கு தெளிவாக இதுல இருந்து புரிந்து. இது வந்து சாதாரண மக்களுக்கு கொடுக்கின்ற உரிமை தொகை, சுத்து வட்டார பொருளாதாரத்தை ஊக்குவிப்பதற்காக கொடுக்கும் தொகையை பிச்சை என்று சொல்லும் இயக்கம் எந்த வகையிலே சமுதாயத்தை பார்க்கிறது என்று நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும்.
அத்தகைய இயக்கம் தான் இன்றைய ஆண்டு கொண்டிருக்கிறது. அத்தகைய இயக்கம் இந்தியாவை ஆள்வதற்கு தகுதி இல்லை என்பது என்னுடைய வாதம். ஒரு சமுதாய பார்வை, இவ்வளவு கொச்சையான சமுதாய பார்வை வைத்திருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்தியாவை ஆள்வதற்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் கிடையாது. அவர்களை ஆட்சியில் இருந்து நீக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வாதம். அத்தகைய பார்வை உடையவர்களுக்கு பொருளாதாரமும் தெரியாது, சமுதாய உண்மை நிலையும் தெரியாது. அவர்களை நீங்கள் பதவியில் இருந்து நீக்க வேண்டும். அந்த இயக்கத்தை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்றால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் கை சின்னம். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு இந்தியாவை ஆளும் பாரதிய ஜனதா கட்சியுடைய சித்தாந்தம் ஹிந்தி இந்துத்துவா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹிந்தினாக்க இந்தியை முன்னிறுத்த வேண்டும், ஹிந்தி தான் இந்தியாவுடைய ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும், இந்தியாவுடைய அரசாங்க பிரகடனங்கள் அனைத்துமே இந்தியிலே வர வேண்டும், இந்தியாவில் இருக்க அத்தனை மற்ற மொழிகளுக்கு எந்த விதமான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது என்பதுதான் அவருடைய எண்ணம். அத்தகைய சித்தாந்தத்தில் இருந்து இந்தியா கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மதிமுக, மனிதநேய மக்கள் கட்சி, மக்கள் நீதி மையம் போன்ற அனைத்து கட்சிகளும் வேறுபடுகின்றன. நம்மளுடைய சித்தாந்தம் என்ன? எல்லா மொழிக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும், எல்லா மொழியையும் அரசாங்கம் பயன்படுத்த வேண்டும், ஒரு மொழியை இன்னொரு மொழிக்கு மேல வச்சுக்க கூடாது, எல்லாத்தையும் ஈக்குவலா வச்சுக்கணும் தான் நம்மளுடைய சித்தாந்தம். ஆனால் நம்மளுடைய மொழி, தமிழ் மொழி ஒரு கிளாசிக்கல் லாங்குவேஜ். சமஸ்கிருதத்தையும் கிளாசிக்கல் லாங்குவேஜ் வச்சிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா முதலமைச்சர் அவர்களே மதுரை கூட்டத்தில் சொன்னாங்க, என் மதுரை சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கிய பணத்துல 10ல் 1 பகுதி கூட தமிழுக்கு ஒதுக்கல. 10ல் 1 பகுதி கூட தமிழ்ல ஒதுக்கல. ஆனா இங்க மேடையில வந்து பேசும்பொழுது தமிழுக்காக நான் இது பண்றேன், நான் வேட்டியை கட்டிக்கிறேன், எனக்கு உப்புமா சாப்பிட்றேன், உப்புமா சாப்பிடும் போது எனக்கு கார சட்னி பிடிக்காது, அது எனக்கு அதோட இந்த கொத்தமல்லி சட்னி பிடிக்கும், இப்படி எல்லாம் சொல்றவங்க எந்த இடத்துல தமிழுக்கு வந்து உதவி செய்ய வேண்டும், எந்த இடத்துல தமிழை தூக்கி பிடிக்க வேண்டுமோ அந்த இடத்துல கை பிடிக்கிறது இல்லை. அத்தகைய இயக்கம் தான் பாரதிய ஜனதா கட்சி. தமிழுக்கு முக்கியத்துவம் தராத, வேற எந்த மொழிக்கும் முக்கியத்துவம் தராத, வெறும் ஹிந்திக்கு மட்டும் முக்கியத்துவம் தந்துகின்ற, சமஸ்கிருதத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் தருகின்ற பாரதிய ஜனதா கட்சி என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் ஆட்சி செய்யக்கூடாது. அதை ஆட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என்றால் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் கை சின்னம். அரசாங்கத்தில் எந்த திட்டம் போட்டாலும் இந்தியில தான் பேர் வைப்பாங்க. ஒரு நியாயமா நீங்க இங்கிலீஷ்ல பேர் வைக்கணும்னு விரும்பலனா கூட நியாயமா ஒரு திட்டத்துக்கு பேர் வச்சா மத்த மொழியில பேர் வைக்க வேண்டியதானே? தமிழ்ல பேர் வைக்கிறது, தெலுங்குல பேர் வைக்கிறது, ஏன் ஒரியால பேர் வைக்கிறது, ஒரு திட்டத்துக்கு எல்லாமே இந்தியிலேயே பேர் வச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த மொழி மட்டும்தான் இந்தியாவில் இருக்கணும், அந்த மொழி மட்டும்தான் இந்தியாவோட ஆட்சி மொழியா இருக்கணும், அந்த மொழி மட்டும்தான் இந்தியாவுடைய அலுவல் மொழியா இருக்கணும் தானே அந்த எண்ணத்துல இருக்காங்க. அதை என்ன நம்மளால ஏத்துக்க முடியாது. தமிழுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அதே போல மற்ற மொழிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அத்தகைய அரசாங்கம் மத்தியிலே வர வேண்டும். அத்தகைய அரசாங்கம் மத்தியிலே வர வேண்டும் என்றால் இந்தியா கூட்டணி மத்தியிலே ஆட்சி பண்ண வேண்டும். இந்தியா கூட்டணி மத்தியில் ஆட்சி பண்ண வேண்டும் என்றால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் கை சின்னம். அடுத்தது அவருடைய கொள்கை வந்து இந்துத்துவா. நம்மளோட யாரும் சாமி கும்பிடுவோம் யாரும் இருக்க முடியாதுமா. நம்ம ஆரம்பிக்கிறதே பிள்ளையார் கோயில் ஆரம்பிக்கிறோம், முடிக்கும் போது முருகன் கோயில முடிக்கும். அவங்க நமக்கு வந்து நம்மளுடைய மதத்தை பற்றியோ, நம்மளுடைய இறை பணியை பற்றியோ, இறை நம்பிக்கையை பற்றி அவங்க நமக்கு லெக்சர் கொடுக்கவே வேண்டாம். வேடிக்கையா இருக்கு. இந்த வட இந்தியர்கள் வந்து நமக்கு லெக்சர் கொடுக்கறது வேடிக்கையா இருக்கு. அவருடைய இந்துத்துவா கொள்கை என்னவென்றால் சிறுபான்மை மக்களை ஓரம் கட்ட வேண்டும், குறிப்பாக இஸ்லாமிய மக்களை ஓரம் கட்ட வேண்டும், ஒடுக்க வேண்டும், அவர்களை நசுக்க வேண்டும், அவர்களுக்கு எந்த விதமான முன்னுரிமையும் கொடுக்கக்கூடாது, எந்த விதமான சலுகைகளும் கொடுக்கக்கூடாது, அவருடைய மத பழக்கத்தை நசுக்க வேண்டும், அவர்களுக்கு எந்த விதமான இடமும் கொடுக்கக்கூடாது என்பதுதான் அவருடைய எண்ணம். இந்த காஷ்மீரையே 3ஆ பிரிச்சது காரணம் மோதிக்கு தாங்க முடியல. காஷ்மீர்ல எப்பவுமே இஸ்லாமியர் அதிகமா இருக்கிற மாநிலம்னால யதார்த்தமாகவே ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர் தான் முதலமைச்சர் ஆவார். மோதிக்கு அது பொறுக்கல. எப்படியா நான் உட்கார்ந்து இருக்க டேபிள்ல போய் ஒரு இஸ்லாமியர் வந்து முதலமைச்சரா என் கூட உட்காரலாம்? உனக்கு மாநிலம்னு ஒண்ணு இருந்தா தானே நீ முதலமைச்சராவ. ஒரு மாநிலத்தை 3 யூனியன் பிரதேசமா பதவி நீக்கம் செஞ்சா நீ முதலமைச்சரே ஆக முடியாதுல்ல. ஒரு மாநிலம் இருந்தா தானே முதலமைச்சர். மாநிலத்தையே எடுத்துட்டேன்னா நீ முதலமைச்சரே ஆக முடியாது. அதுக்காக தான் காஷ்மீரை 3ஆ கூறு போட்டாங்க. அதுக்கப்புறம் சிஏஏ சட்டம், அதுக்கப்புறம் என்ஆர்சி, பாப்ரி மஸ்ஜித், முத்தாலிக் சட்டம், பல சட்டங்களை கொண்டு வந்தாங்க. எல்லா சட்டத்தையும் கொண்டு வந்து இஸ்லாமியர்களை சிறுமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக கொண்டு வந்தாங்க. ஆனா நமக்கு அப்படி என்ன இல்லையாமா? நம்ம பிள்ளையார் கோயிலுக்கு போவோம்,
முருகன் கோயிலுக்கு போவான், சர்ச்சுக்கு போவான், மசூதியில போய் கயிறு கட்டிக்குவான். நான் கூட கையில கட்டியிருக்கேன். முருகன் கோயிலுக்கு போனாலும் என் கையில கட்டிக்கிற கயிறு வந்து ஒரு மசூதியில மந்திரிச்சு கயிறு கட்டு தான். இந்த கயிறு இல்லாம எங்கேயும் போறதே கிடையாது. என் கையில கருப்பு கயிறு ஒன்று இருக்கும், அது வந்து மசூதியில மந்திரிச்சு கட்ட கயிறு தான். நம்ம பண்றோம்ல, நமக்கு ஒன்றும் அதுல எல்லாம் ஒன்றும் வேறுபாடு கிடையாது. அதுதான் தமிழ்நாட்டுடைய சமத்துவம், அதுதான் பெரியாரோட சமத்துவம், அதான் அண்ணாவோட சமத்துவம், அதான் காமராஜரோட சமத்துவம். அந்த சமத்துவத்தை தான் நம்ம பின்பற்றுகிறோம். அவர்கள் அப்படி இல்லை. இந்துத்துவான்னு சொல்லி மற்றவர்களையெல்லாம், சிறுபான்மை மக்களை, குறிப்பாக கிறிஸ்துவர்களையும் இஸ்லாமியரையும் ஒடுக்க வேண்டும். அவர்களுக்கு எந்த விதமான இடமும் கொடுப்பது கிடையாது. அவர்களை நசுக்க வேண்டும். ஒரு சட்டமும் அவர்கள் போடும் சட்டம் அவர்களுக்கு எதிர்ப்பாகத்தான் இருக்கிறது. இன்னொன்னு நான் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கேன். இன்னைக்கு அதிமுக வந்து அவங்களோட கூட்டணி இல்லைன்னு தனியா வந்து நிக்கிறாங்க. ஆனா ஒண்ணு தயவு செய்து தெரிஞ்சுங்க, 17வது லோக்சபால என்னென்ன சட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி போட்டுச்சோ அத்தனை சட்டத்தையும் ஆதரவாகத்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வாக்களித்ததை தவிர ஒரு சட்டத்துல கூட அவர்கள் எதிர்த்து வாக்களித்தது கிடையாது. இப்ப வந்து வேஷம் போடுறாங்க, நாங்க இது பண்ணல பிஜேபிக்கு எதிர்ப்பா இருக்கோம். தயவுசெய்து நம்பிடாதீங்க. முழுக்க பாரதிய ஜனதா கட்சிக்கு பாராளுமன்றத்தில் எல்லா தருணத்திலும் ஆதரவாக இருந்த இயக்கம் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக ஒரே நாணயத்தின் இரு பக்கங்கள். உடனே நடிக்கிறாங்க. இப்படி வந்து அவர்களையும் நிராகரிக்க வேண்டும். இவங்க இந்துத்துவ கொள்கை என்பது என்ன சிறுபான்மை மக்களை மட்டும் ஒடுக்குறாங்கன்னு நினைச்சுக்காதீங்க. இப்ப கூட ஒரு 5 ட்ரஸ்ட், கிறிஸ்துவ ட்ரஸ்ட்டுக்கு 5 ட்ரஸ்ட்டை வந்து கேன்சல் பண்ணாங்க. அவங்க எஃப்சிஆர் இது பண்ணாங்க. அவருடைய அஜெண்டா என்னன்னா, அவருடைய இந்துத்துவ அஜெண்டா என்பது நம்மளையெல்லாம் சேர்த்துக்கிறாங்கன்னு தயவு செய்து நினைச்சிடாதீங்க. நம்மளாம் இந்துக்கள் தான், பல பேருக்கு பெரும்பாலுமே இந்துக்கள் தான். முருகன் கோயில தான் பேசுறோம். நம்மளுடைய மத நல பழக்கங்களுக்கும் அவர்களுக்கும் பெரிய வேறுபாடு உண்டு. நான் முருகன் கோயில் இருந்தாலும் நான் கடாவெட்டை பத்தி பேசித்தான் ஆகணும். இங்க இல்ல, ஆனா நம்ம சில கடாவெட்டுற கோயிலுக்கு நம்ம போறோம். கடாவெட்டு கோயிலுக்கு போவோம், அதே நேரத்தில் முருகனுக்கு வந்து சஷ்டிக்கு விரதம் இருப்போம், புரட்டாசி மாதம் விரதம் இருப்போம். கடா வெட்டுறதுனால விரதம் இருக்க மாட்டோம்னு அர்த்தம் கிடையாது. ஆனா அவர்களுடைய மத பழக்கம் எப்படின்னா, முழுக்க வட இந்திய சமஸ்கிருத மேற்தட்டு வெஜிடேரியன் இந்துத்துவம். நம்மள மாதிரி இந்த கடா வெட்டுற கோயிலுக்கு அவங்க போறதே கிடையாது. அந்த கான்செப்டே அவங்களுக்கு கிடையாது. 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா இல்லையான்னு தெரியாதுமா, உங்களுக்கு எல்லாம் பெரியவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். செல்வி ஜெயலலிதாவோட ஆட்சியில வருஷத்துக்கு முன்னாடி செல்வி ஜெயலலிதா ஆட்சி செய்யும் பொழுது அவங்க என்ன பண்ணாங்க, கடா வெட்டுக்கும் சேவலை நேர்த்தி கடனா கொடுக்கறதும் தடை பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு தேர்தலில் தோல்வி அடைஞ்சப்பறம் அதுக்கு வாபஸ் வாங்கினாங்க. இன்னைக்கு நான் அடிச்சு சொல்றேன், பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்தார்கள் என்றால் அதையெல்லாம் தடை செய்து, நம்மளுடைய கலாச்சார பழக்கங்களை அவர்கள் மதிக்க மாட்டார்கள். நமது கலாச்சாரம், நம் மொழி திளைக்க வேண்டும் என்றால் மத்தியிலே ஒரு ஆட்சி மாற்றம் வர வேண்டும். அந்த ஆட்சி மாற்றம் வர வேண்டும் என்றால் நாம் கை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். ஆங்கிலத்தில் சொல்வார்கள் யூனிட்டி இன் டைவர்சிட்டி. இந்தியாவுடைய பன்முக தன்மையில் தான் நம்மளுடைய ஒற்றுமையை நாம் காண்கிறோம். பன்முகத்தில் தான் நம்ம ஒற்றுமையை காண்கிறோம். ஆனா பாரதிய ஜனதா கட்சி வந்து யூனிஃபார்மிட்டி இஸ் யூனிட்டின்னு நினைக்கிறாங்க. எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும், எல்லாம் ஒரே மதத்தில் இருக்கணும், எல்லாம் ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணணும். அதுக்குதான் பாருங்க, ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணுறதா அந்த ஹிஜாப் போட்டுட்டு பொண்ணுங்க காலேஜுக்கு போறதை நிறுத்துறாங்க, எக்ஸாம் போறதை ஹிஜாப் நிறுத்துறாங்க. எல்லா வகையிலும் சிறுபான்மை மக்களையும் அவர்களுடைய மத பழக்கத்திலிருந்து மாறுபடுவார்கள், நம்மளை மாதிரி மாறுபடுவர்களையும் சிறுமைப்படுத்த வேண்டும், ஓரம் கட்ட வேண்டும், ஒடுக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணம். அதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்தியாவுடைய பன்முகத்தன்மையை போற்ற வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் இந்தியா கூட்டணி, திராவிட முன்னேற்ற காங்கிரஸ் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சி, மதிமுகவுடைய சித்தாந்தம். அதற்காகத்தான் உங்களிடம் இந்தியாவுடைய பன்முகத்தன்மையை காப்பாற்றுவதற்காக தான் உங்களிடம் காய்ச்சலத்தில் வாக்கு கேட்டிருக்கிறேன். அப்புறம் அவங்களுடைய இந்துத்துவா என்பது இன்னும் மோர் டேஞ்சரஸ். இப்ப புதுசா ஒரு கோயில் கட்டியிருக்காங்க. கோயில் கட்டட்டும், நம்பிக்கை இருக்கவங்க போட்டும், கோயிலுக்கு நான் வேண்டாம்னு சொல்றது. ஆனா அந்த கோயிலுக்கு பின்னாடி பெரிய அரசியல் இருக்கு, பெரிய அரசியல். அந்த கோயில் வந்து அரசாங்க கோயில் இல்லை. கோயில் கட்டட்டும், நம்பிக்கை இருக்கவங்க போய் கும்பிடட்டும், புதுசா கட்டின கோயிலுக்கு போட்டோம், பழையமை கோயிலுக்கு போட்டோம், பரவாயில்ல. ஆனா அந்த கோயிலுக்கு பின்னாடி பெரிய அரசியல் இருக்கு. அந்த கோயிலை வந்து ஒரு அரசாங்கம் கட்டல, அந்த கோயில் வந்து ஒரு தனியார் ட்ரஸ்ட் மூலமா நடக்குது. ஆனா அந்த கோயிலுடைய திறப்பு விழாவுக்கு ஒரு அரசாங்க விழா போல நடந்தது. அதையும் நீங்க பார்த்துருக்கீங்க. அது அவங்க நம்பிக்கை, நடத்தட்டும், நான் வேண்டானே சொல்லல. அதுல தயவு செய்து அந்த கோயிலையோ அங்க இருக்கும் நம்பிக்கையோ நான் ஒன்றும் எந்த விதத்திலையும் நான் குறைச்சு மதிப்பிடல. எனக்கு நம்பிக்கை உண்டு. ஆனா அந்த கோயிலுக்கு இன்னைக்கு 3000 கோடி ரூபாய் பணம் இருக்கு. அந்த கோயிலுக்கு எஃப்சிஆர் சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா வெளிநாட்டுல இருந்து இந்த கோயிலுக்கு பணம் கொண்டு வரலாம். அந்த கோயிலுக்கு பணம் கொண்டு வந்து
எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த தேர்தல் முடியறதுக்குள்ள அந்த கோயில்ல 10,000 கோடி ரூபாய் பணம் இருக்கும். அவங்களுடைய எண்ணம் என்னவென்றால் அந்த கோயில் ட்ரஸ்ட்டை பயன்படுத்தி இந்தியாவில் சில பெரிய கோயில்களை அந்த கோயிலுக்குள்ள கொண்டு வரணும்னு விரும்புறாங்க. தமிழ்நாட்டில் 2 கோயிலை அவர்களுக்கு குறி வைக்கிறாங்க. ராமேஸ்வரம் கோயிலையும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலையும் குறி வைக்கிறாங்க. கோயிலை 2 அந்த ட்ரஸ்ட்டுக்குள்ள போய் சேர்ப்பாங்க. சேர்த்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கோயில்ல என்ன முறையில வழிபாடு செய்யலாம் என்பதை அந்த ட்ரஸ்ட் முடிவு பண்ணும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லுவாங்க கோயிலுக்குள்ள யார் எது வரைக்கும் வரலாம், யார் எது வரைக்கும் வரக்கூடாதுன்றத அந்த ட்ரஸ்ட் முடிவு பண்ணும். அதுக்கப்புறம் இவங்க இதுக்குள்ள இது வரைக்கும் வரலாம், இன்னொருத்தர் அது வரைக்கும் வரலான்ற முடிவு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, கோயிலை சுத்தி கடை வச்சிருக்காங்கல்ல, இதை சார்ந்தவங்க மட்டும்தான் இந்த கோயிலை சுத்தி கடை வைக்கலாம்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, யாராவது கசாப்பு சாப்பிட்றாங்கன்னா கசாப்பு சாப்பிட்றவங்க யாரும் கோயிலை சுத்தி கடை வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த மாதிரி ரூல் போட்டா நம்மள இருக்கவங்க 75% மக்களை ஒதுக்கிடலாம். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, ஆரம்பிச்சுட்டாங்க அந்த கோயிலை சுத்தி இந்த மாதிரி ஆரம்பிச்சுட்டாங்க, வேற ஏதாவது கோயிலை சேர்த்தாங்கன்னா இந்த மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, இந்த கோயிலை சுத்தி இருக்கிற வீட்டுல எல்லாம் யாரும் கசாப்பு சாப்பிட்றவங்க யாரும் வாழக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வீட்டோட நிக்காது, அந்த ஏரியான்னு போகும், ஏரியாவுக்கு அப்புறம் ஊரும் போகும். பெரியார் அவர்கள், அம்பேத்கர் அவர்கள், காந்தி அவர்கள், அண்ணா அவர்கள், கலைஞர் அவர்கள், காமராஜர் அவர்கள் எல்லாம் பாடுபட்டு பெற்றுக் கொடுத்த 75 வருஷமா நமக்கு பெற்றுக் கொடுத்த சமூக நீதியை மறைமுகமாக கொஞ்சம் கொஞ்சமாக சிதைத்து விடுவாங்க. அப்புறம் அந்த கோயில் எடுப்பாங்க, கோயிலுக்குள்ள யார் வரலாம் நிர்ணயம் பண்ணுவாங்க, கோயிலை சுத்தி யாரு கடை வைக்கலாம்னு சொல்லுவாங்க, கோயிலை சுத்தி யார் வீடு வச்சுக்கலாம்னு சொல்லுவாங்க. அப்புறம் அந்த ஊருக்குள்ளே யார் வரலாம் வரக்கூடாதுன்னு நிர்ணயம் பண்ணுவாங்க. இதுதான் அவங்களோட அஜெண்டா. அவங்க அஜெண்டா மீண்டும் அவர்கள் எப்படி சமுதாயத்தை பார்க்கிறார்களோ, மனு சாஸ்திரப்படி எப்படி சமுதாயத்தை பார்க்கிறார்களோ அந்த வகையில சமுதாயத்தை நடத்த வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணம். இந்தியாவுடைய அரசியல் சாசனத்தை பத்தி இந்தியாவை நடத்த வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது. மனு சாஸ்திரத்தை படி சமுதாயத்தை நடத்த வேண்டும் என்பது எண்ணம். அதற்கு அத்தகைய இயக்கம் தான் இன்றைக்கு இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிறது. அவர்களை ஆட்சியிலிருந்து நீக்க வேண்டும். அதற்காக தான் நான் உங்களிடம் கேட்கிறேன், சமூக நீதியை காப்பாற்றுவதற்காக நீங்கள் கை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இவ்வளவு 75 வருஷம் கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்ட். நீங்க போக முடியாத கோயிலுக்கு, நான் போக முடியாத கோயிலுக்கு. இதுதான் அவங்க ஒரு அஜெண்டாவை நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டீப் அஜெண்டால இருக்காங்க. எப்படி நம்ம ஏத்துக்கிறது எல்லாத்தையும்? இத்தகைய இயக்கம் இந்தியாவை ஆளக்கூடாது. இந்தியாவுடைய பன்முகத்தன்மை, இந்தியாவுடைய மத நல்லிணக்கம், இந்தியாவுடைய சமத்துவம், இந்தியாவுடைய மத சார்பின்மை இதெல்லாம் போயிடும். அரசியல் சாசனமே போயிடும். அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரே நாடு ஒரே தேர்தல். பாராளுமன்றத்திலிருந்து உள்ளாட்சி வரைக்கும் ஒரே தேர்தல் நடத்த போறாங்க. அது என்ன அஜெண்டானா, அதுல வெள்ளைக்காரங்க எப்படிமா இந்தியா வாழ்ந்தாங்க? வெள்ளைக்காரங்க எம்பி எம்எல்ஏ கவுன்சிலர் வச்சு இந்தியா வாழல. வெள்ளைக்காரங்க ஆபீசரை வச்சு இந்தியா வாழ்ந்தாங்க. எஸ்பி டிஸ்ட்ரிக்ட்ல சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், ஒரு டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட், ஒரு கலெக்டரை வச்சுதான் ஆட்சி பண்ணாங்க. அதுதான் அவங்களோட அஜெண்டா. எல்லா அதிகாரத்தையும் பிரதம மந்திரி அலுவலகத்துக்குள்ள கொண்டு போய் அடக்கிவிட வேண்டும். அந்த எந்த விதமான தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிக்கும் எந்த விதமான அதிகாரமும் இருக்கக்கூடாது. அவர்களெல்லாம் சும்மா ஆமாச்சாமி கை தூக்குற அசம்பிளியா மட்டும்தான் இருக்கணும். அதிகாரம் முழுக்க பிரதம மந்திரி அலுவலகத்துக்கு வந்துடும். அப்புறம் பிரதம மந்திரி அலுவலகத்தை ராஷ்டிரபதி பிரசிடென்ட் அலுவலகமாக, ஜனாதிபதி அலுவலகமாக மாற்ற வேண்டும். அதுக்கப்புறம் அதை சர்வாதிகாரியா மாற்ற வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணம். நான் ஒண்ணு சொல்றேன், இந்த தேர்தல் என்பது ஏதோ ஒரு வேட்பாளரை மட்டும் தேர்ந்தெடுக்கிற தேர்தல் கிடையாது. இந்தியாவுடைய ஜனநாயகம் பொழைக்குமா பொழைக்காதா என்று நிர்ணயம் பண்ண வேண்டிய தேர்தல். இந்தியாவுடைய அரசியல் சாசனம் இருக்குமா இருக்காதா என்று நிர்ணயம் பண்ண வேண்டிய தேர்தல். இதுல கோட்டை விட்டுட்டோம்னு வச்சுங்க, இதுல கோட்டை விட்டு அசால்ட்டா விட்டுட்டோம்னா இந்தியாவுடைய அரசியல் சாசனமே இருக்காது. எல்லாத்தையும் மாத்திடுவாங்க. அவங்களுடைய பெரும்பான்மையை வச்சு எல்லாத்தையும் மாத்தி, அதுக்கும் ஆமாஞ்சாமி போடும் அதிமுக. எல்லாத்தையும் மாத்தி ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்லி எல்லா அதிகாரத்தையும் பிரதம மந்திரி அலுவலகத்தில் கொண்டு போய் வச்சு, அதிகாரிகள் வெள்ளக்காரன் எப்படி ஊர நாடு அதிகாரிகளை வச்சு நடத்தினார்களோ அதே போல இந்தியாவை அதிகாரிகள் மூலமாக நடத்த ஆரம்பிப்பார். அப்புறம் எனக்கெல்லாம் ஒரு வேலையும் கிடையாது, நான் சும்மா போய் கை தூக்கிட்டு வரேன் தான். நீங்க தேர்ந்தெடுக்கிற கவுன்சிலரா இருந்தாலும் சரி, எம்எல்ஏவா இருந்தாலும் சரி, எம்பியா இருந்தாலும் சரி, யாருக்கு எந்த அதிகாரமும் இருக்காது. அதான் சொல்றேமா, உயிர் இருக்கும் போது தான் உயிரை காப்பாற்ற முடியும். உயிர் இல்லாத போது காப்பாற்ற முடியுமா? உயிர் இல்லாத டாக்டர்கிட்ட போனா என்ன, கோயில்கிட்ட போனா என்ன, உயிர் போயிடுச்சு, காப்பாற்ற முடியாது. ஜனநாயகம் அப்படித்தான். ஜனநாயகம் இருக்கும் பொழுதுதான் ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியும். ஒரு தடவை ஜனநாயகம் கையை விட்டு போயிருச்சுன்னு வச்சுங்க, சர்வாதிகாரி ஆட்சி வந்துருச்சுன்னா திருப்பி ஜனநாயகத்தை காப்பாற்றவே முடியாது. ஜனநாயகத்தை காப்பாற்றவே முடியாது. இந்த ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய நேரத்தில் நம்ம இருக்கிறோம். யாராவது ஒரு 8 வயசு 10 வயசு பையன் இருந்தான்னு வச்சுங்க, அந்த கூட்டத்தில்
இல்லை உங்க வீட்டில் இருக்கிற 8 வயசு 10 வயசு பையன் இருந்தாலும் அவன் வாழ்க்கையில ஓட்டு போறதுக்கு வாய்ப்பே வராம போயிடும். இந்த தடவை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, இந்த தடவை நம்ம கோட்டை விட்டுட்டு மீண்டும் அவர்களுக்கு ஆட்சி பீடத்தில் அவர்களை உட்கார வைத்து விட்டோம் என்றால், இந்திய மக்கள் அவர்களை ஆட்சி பீடத்தில் உட்கார வச்சுட்டாங்கன்னா இந்தியாவுக்கு ஜனநாயகம் போயிடும். எந்த 8 வயசு பையனும் 10 வயசு பையனும் வாழ்க்கையில ஓட்டே போட மாட்டான். ஏன்னா அவனுக்கு 18 வயசு வரத்துக்குள்ள முழு சர்வாதிகார நாடாயிடும். அவங்களுக்கு ஓட்டு போற உரிமையே இருக்காது. அதனால நம்ம போடுற ஓட்டு வந்து என்னமையா ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மட்டும் தேர்ந்தெடுக்கல, அடுத்த தலைமுறை வந்து இந்தியாவிலே ஓட்டுரிமை இருக்குமா இல்லையா என்று தீர்மானம் பண்ண வேண்டிய தேர்தல் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏதோ இங்க இருக்கிற எம்பி போடுறோம்னு நினைச்சுக்காதீங்க. ஜனநாயகம் இருக்குமா, அடுத்த தலைமுறைக்கு வாக்குரிமை இருக்குமா, அவங்க வாக்களிக்க அவர்களால் 18 வயசு ஆகும்போது அவங்க வாக்களிக்க முடியுமா என்பதை தீர்மானிக்க வேண்டும். நீங்க கோட்டை விட்டுட்டீங்கன்னா அவங்க எல்லாம் உங்களை வைவாங்க. என் பாட்டி தப்பு பண்ணிருச்சு, எங்க அப்பா தப்பு பண்ணிட்டாரு, எங்க அம்மா தப்பு பண்ணிட்டாங்க, தப்பா ஓட்டு போட்டு ஒருத்தரன் வேண்டாதவங்களை ஆட்சியில வச்சு எனக்கு ஓட்டுரிமையே இல்லாம ஆக்கிட்டாங்களே என்ற பழி இந்த தலைமுறைக்கு வந்துவிடும் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த சரித்திர பழியை பிழையை நாம் செய்யக்கூடாது. நாம் ஜனநாயகத்தை காப்பதற்காக, ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக, ஜனநாயகம் இந்தியாவிலிருந்து போகாமல் இருப்பதற்காக நாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் கை சின்னம் என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த தேர்தலே வேட்பாளரை தாண்டிய தேர்தல். ஜனநாயகத்தை காப்பாற்றணும், இந்தியாவுடைய பன்முகத்தன்மையை காப்பாற்றணும், இந்தியாவுடைய சமூக நீதியை காப்பாற்றணும், இந்தியாவுடைய நம்மளுடைய சாதாரண மக்களுடைய மத பழக்கங்களை காப்பாற்றணும், கலாச்சாரத்தை காப்பாற்றணும், மொழியை காப்பாற்றணும். அதுக்கெல்லாம் நடக்கிற தேர்தல். வேட்பாளரை மட்டும் தேர்ந்தெடுக்கிறோம் தயவுசெய்து நினைச்சுக்கிறாங்க. அதனால இந்த தேர்தலில் நமக்கு பெரிய பொறுப்பு இருக்கு, பெரிய பொறுப்பு. ஒருத்தருக்கும் இந்தியாவில் இருக்கிற ஓட்டு போட தகுதி உடைய அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு. இதையெல்லாம் இந்த பெரிய பெரிய சித்தாந்தங்களை எல்லாம் நாம் காப்பாற்றுவோமா கைவிட்டு விடுவோமா என்று சிந்தித்து வாக்களிக்க வேண்டிய தேர்தல். நாம் இந்த பகுதிகளை இதையெல்லாம் காப்பாற்ற வேண்டும். இந்தியாவுடைய பன்முகத்தன்மை, இந்தியாவுடைய ஜனநாயகம், இந்தியாவுடைய சமூக நீதி எல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தோம் என்றால் நாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் கை சின்னம். சீரியஸா பேசுறது போதும். எனக்கு ஒரு தேர்தலையும் பல பாடங்களை நான் கத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் தேர்தலில் போன தடவை ஜெயிச்ச தேர்தலில் செம்பருத்தியை வச்சு ஓட்டினேன். இந்த தேர்தலில் வந்து உங்களுக்கு எதிர்நீச்சல் இல்லை சிங்கப்பெண்ணை வச்சு ஓட்டிட்டேன். எல்லாருமே பிரச்சனை கேட்பீங்க, இதை பத்தி பேசுறீங்களா அப்பப்ப கேட்பாங்க. அதுல வந்து ஒரு விஷயம் இருக்குமா, உங்களுடைய வாழ்க்கையை நான் புரிந்து கொண்டு உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையிலே நடக்கும் சம்பவங்களை வைத்து உங்களிடம் பேச வேண்டும் என்பதற்காக தான் அதை நான் சொல்கிறேன். நான் எதுக்கு அதை சொல்றேன்னா, நானே போயிருக்கேன். நான் ஒரு 500 கூட்டம் மேல பேசியிருக்கேன், 700 கூட்டம் பேசியிருக்கேன். நம்ம மக்களுடைய முதல் கவலை என்னன்னா விலைவாசி. இன்னைக்கு தங்க விலை என்ன, தங்க விலை என்ன 60,000 ரூபா. சீப்பு சோப்பு கண்ணாடி விலை கூடி போச்சு. 8 ரூபாய்க்கு வித்த சோப்பு 20 ரூபாய்க்கு விற்குது, 70 ரூபாய்க்கு வித்த தேங்காய் எண்ணெய் 240 ரூபாய்க்கு விற்குது, 1 ரூபாய்க்கு வித்த சான்சே ஷாம்பு 5 ரூபாய்க்கு விற்குது. அதுக்குதான் இந்த கேபிள் டிவி விலையை கொண்டு வரதுக்கு தான் உங்களுக்கு இந்த சீரியல் பேரை சொல்லி உங்களை எல்லாம் என் கூட பேச வைக்கணும், என் கூட உரையாட வைக்கணுன்றதுக்காக அப்ப 5 வருஷத்துக்கு முன்னாடி செம்பருத்தியை சொன்னா இப்ப வந்து எதிர்நீச்சலா சிங்கப்பண்ணேன்னு சொல்றேன். கேபிள் டிவி விலையும் தான் 50 ரூபா இருந்து 250 ரூபாய்க்கு. இதுதான் எல்லாரையும் பாதிக்குது. நீங்க ஒரு குடும்பத்திலையும் போனீங்கன்னா 500 கூட்டத்துல 600 700 கூட்டத்துல நான் போய் பேசினாக்க நான் என்ன கத்துக்கிட்டேன்னா, ஒரு தேர்தலையும் பல விஷயம் கத்துக்கலாம். என்ன கத்துக்கிட்டேன்னா, விலைவாசி வந்து எல்லாரையும் பாதிக்குது, சாதாரண குடும்பங்களை பெரிய அளவுல பாதிக்குது. அதையும் நம்ம சரி பண்ணணும்னா அந்த ஜிஎஸ்டி வரியை சரி பண்ணணும். அந்த ஜிஎஸ்டி வரி என்பது ஒரு குழப்பமான வரி. அந்த ஜிஎஸ்டி வரியை நம்ம குழப்பமான வரியை சரி பண்ண வேண்டும் என்றால் மத்தியிலே இருக்கும் பாரதிய ஜனதா கட்சியை ஆட்சியில் நீக்க வேண்டும். அதற்கு பதிலாக இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வர வேண்டும். அப்பதான் ஜிஎஸ்டி வரியை சரிப்படுத்த முடியும். ஜிஎஸ்டி வரியை சரிப்படுத்தாம எந்த ஒரு விலைவாசியை நம்மளால சீர்திருத்த முடியாது. சீர்திருத்த வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால், விலைவாசி குறைய வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால், சீப்பு சோப்பு கண்ணாடியோட விலை குறையணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வாக்களிக்க வேண்டிய சின்னம் கை சின்னம் என்பதை மறந்துடாதீங்க. அதுக்கப்புறமா தமிழ்நாட்டுக்கு நிதி, முதலமைச்சரோட நலத்திட்டங்கள் நான் சொன்னேன் ஏற்கனவே. சொட்டு நீர் பாசனம் மாதிரி 1000 ரூபாய் கொடுக்குறாங்க ஒரு குடும்பத்துக்கும். பிள்ளைங்க படிக்கிறதுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, பஸ் ஃப்ரீயா கொடுக்குறாங்க, பிள்ளைங்களுக்கு டிஃபன் கொடுக்குறாங்க. இந்த திட்டத்தெல்லாம் நடத்துறதுக்கு பணம் வேணும். ஆனா தமிழ்நாட்டுல நம்ம 1 ரூபா வரி கட்டினோம்னா நமக்கு திருப்பி வருது 29 காசு தான். இது கவனமா கேளுங்க, 29 காசு தான் நமக்கு திருப்பி வருது. ஆனா வட இந்தியாவில உத்தரப்பிரதேசத்துல இந்தி பேசுகின்ற மாநிலத்துல அவங்க 1 ரூபா வரி கட்டினாங்கன்னா அவங்களுக்கு திருப்பி வருது 2 ரூபா 73 காசு. என்ன அப்ப என்ன அர்த்தம்? நீங்க உழைக்கிறீங்க, நீங்க சம்பாதிக்கிறீங்க, நீங்க சம்பாதிச்சு பொருள் வாங்குறீங்க, பொருள் வாங்கினதுல நீங்க வரி கட்டுறீங்க. அந்த வரி கட்டின பணம் நமக்கு வராம அவங்களுக்கு போகுது. நமக்கு வரணுமா அந்த வரி பணம் அங்க போகணுமா? நமக்கு வர வேண்டும் என்றால் மத்தியிலே ஆட்சி மாற்றம் வர வேண்டும். அந்த ஆட்சி மாற்றம் வர வேண்டும் என்றால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் கை சின்னம் என்பதை மறந்து விடாது.
விலைவாசி குறையணும்னா கை சின்னத்துக்கு போடணும், ஜனநாயகத்தை காப்பாற்றணும்னா கை சின்னத்துக்கு போடணும், தமிழ்நாட்டுக்கு நிதி வேணும்னா கை சின்னத்துக்கு போடணும், நம்ம கலாச்சாரத்தை காப்பாற்றணும் கை சின்னத்துக்கு போடணும், கடா வெட்டணும்னா கை சின்னத்துக்கு போடணும், தமிழை காப்பாற்றணும் கை சின்னத்துக்கு. நிறைய விஷயம் இருக்குமா, நிறைய பொறுப்பு நம்ம கையில கொடுத்துட்டாங்க. 19ஆம் தேதி அது கெட்டிக்காரத்தனமா அலர்ட்டா அசால்ட்டா இல்லாம கரெக்டா பண்ணி நம்மளுடைய அடுத்த தலைமுறையை காப்பாற்றும் கடமை நம்ம கையில இருக்கு. அதுக்காக நீ கை சின்னத்துல போடணும். ஒன்றிய செயலாளர் பேசும்பொழுது மற்ற வேட்பாளரை பற்றி பேசினார். நான் நார்மலா மற்ற வேட்பாளரை பேசுவதே கிடையாது. ஆனா இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு கெட்ட பழக்கம் உண்டு. இந்த கிசுகிசு பண்றதுல நிறைய கெட்டிக்காரங்க. இந்த கிசுகிசு பண்றது, குசும்பு பண்றதுல, கிசுகிசு பண்றதுல அவரே சொன்னார், வேட்பாளர்கள் யாரெல்லாம் எந்தெந்த ஊர்ல வந்திருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் இந்த ஊருக்கு ஒன்றும் சம்பந்தம் கிடையாது. ஒரு தவறான ஒரு பிரச்சாரத்தை வைப்பார். இந்த வேட்பாளர் நான் இந்த ஊருக்கு வரதில்லை. ஏங்க 7182 பெட்டிஷனை நான் டீல் பண்ணிருக்கேன் 5 வருஷத்துல. எப்படி நான் தொகுதிக்கே வராம 7182 பெட்டிஷனை டீல் பண்ணிருக்க முடியுமா? மக்களை பார்த்து தானே பெட்டிஷன் வாங்கி நான் டீல் பண்ணிருக்கேன். 125 பேருக்கு அரசாங்கத்திடம் இருந்து அவருடைய மருத்துவ செலவுக்காக 3.5 கோடி ரூபாய்க்கு மேல வாங்கி தந்திருக்கேன். அது எப்படி வாங்கி தந்த? மக்களை பார்க்காம ஒரு கிசுகிசு. இதெல்லாம் இதையெல்லாம் நீங்கள் புறம் தள்ள வேண்டும். உங்களோடு உங்களால் எல்லா காலத்திலும் இருப்பேன். எல்லாத்துக்கும் மேலாக பொது மேடையிலே ஆழமாக என் கருத்துக்களை பதிவு செய்யக்கூடியவன் நான் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஆனால் அந்த 2 வேட்பாளர்கள் என்னைக்காவது எந்த பொது மேடையிலையாவது எந்த கருத்தையா பதிவு பண்ணியிருக்காங்களா? எனக்கு முன்னாடி ஒருத்தர் எம்பியா இருந்தாரு, இவரே சொன்னாரு. அவர் பார்லிமெண்ட்ல பேசினாரா இல்லையான்னு யாருக்கும் தெரியாது. இப்ப அவங்க கட்சி சார்பா ஒருத்தர் நிறுத்த வச்சிருக்காங்க. அவர் எந்த பொது மேடையிலையாவது அவர் கருத்தை பதிவு செய்திருக்கிறாரா? இல்ல புதுசாக இறக்குமதி செய்திருக்காங்களே வெளியூர்ல இருந்து ஒரு வேட்பாளர், அவராவது பொது மேடையில கருத்தை பதிவு செய்திருக்கிறாரா? நீங்க யாரை தேர்ந்தெடுக்கிறீங்க? பாராளுமன்றத்தில் போய் உங்களுக்காக பேசுபவர், நம்ம தொகுதிக்காக பேசுபவர், நம்மளுடைய மாவட்டத்துக்காக பேசுபவர், நம்மள மாநிலத்துக்காக பேசுபவர், நம்ம இந்தியாவை பத்தி பேசுபவர் தான் அனுப்புறீங்க. அந்த திறமை மற்ற வேட்பாளருக்கு இருக்கா இல்லையான்றது நீங்க பார்க்க வேண்டும். இது வேட்பாளரை தாண்டி நடக்கிற தேர்தலாக இருந்தாலும் நீங்க வேட்பாளரையும் நீங்கள் இடை போட்டு பார்க்க வேண்டும். எந்த வேட்பாளரால் நமது தொகுதியில் இருந்து சென்று பாராளுமன்றத்தில் பேச முடியும் என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். அப்படி நீங்க தீர்மானிச்சீங்கன்னா நீங்க ஒரே முடிவுக்கு தான் வர முடியும். அது காங்கிரஸ் கட்சி கை சின்னம், திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆதரிக்கும் கை சின்னத்துக்கு வாக்களிக்கும். அம்மா அதான் கடைசியா சொல்றேன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தேர்தல், ரொம்ப ரொம்ப முக்கியமான தேர்தல். நம்மளுடைய வாழ்வாதாரம், நம்மளுடைய அரசியல் முறை, நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய மொழி, நம்முடைய மாநில உரிமைகள், அதே வேளையில நம்முடைய வாழ்வாதாரமான இந்த விலைவாசி போன்ற அத்தியாவசிய விஷயங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் மனதில் வைத்து நீங்கள் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஆதரிக்கும் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். காங்கிரஸ் கட்சி சில வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார். என்ன சொல்லியிருக்கோம்? நாங்கள் ஆட்சிக்கு வந்தா கல்வி கடனை முழுமையாக ரத்து செய்வோம் சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் எல்லாத்தோட என்ன முக்கியமா சொல்லிருக்கோம்? 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல ஒரு நாளைக்கு 400 ரூபாய் சம்பளம் கொடுப்போம் சொல்லியிருக்கோம். இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு நீங்கள் அனைவரும் 19ஆம் தேதி அன்று நம்மளுடைய கூட்டணிக்கு, நமது கட்சிக்கு, நம்மளுடைய மாண்பு முதல்வர் அவர்களுக்கு நீங்கள் கை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். சின்னம் பாக்ஸ்ல நம்பர் 1 சின்னமா, சீரியல் நம்பர் 1ல இருக்கிறது கை சின்னம். கை சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும். அதே வேளையில எனக்காக இவ்வளவு நாள் உழைத்த, எனக்காக என்னை சுமந்து சென்று எல்லா இடத்திலும் சென்ற மாண்புமிகு பெரியகற்பன் அவர்களுக்கும், மாண்புமிகு ரகுபதி அவர்களுக்கும், மாண்புமிகு மெய்யநாதன் அவர்களுக்கும், சட்டமன்ற உறுப்பினர்கள் மாங்குடி அவர்களுக்கும், முன்னாள் அமைச்சர் தமிழரசி ரவிக்குமார் அவர்களுக்கும், அனைத்து திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகளுக்கும், அனைத்து காங்கிரஸ் கட்சி மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது இந்திய ஜனநாயகத்தை காப்பாற்ற நீங்கள் எல்லோரும் ஒரு நல்ல முடிவு எடுக்க வேண்டும். கை சின்னத்திற்கு இந்தியா கூட்டணியின் சார்பிலே, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியின் சார்பிலே, இந்திய தேசிய காங்கிரசின் வேட்பாளராக போட்டியிடும் எனக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.